ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. என அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். பெற்ற தாய் தன்னை மகம் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனி. தடித்தவோர் மகனை தந்தையீண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்தடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய 81வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொண்டு ஒரு சில நிகழ்வை சொல்லுவதற்கு வாய்ப்பினை அளித்த இந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு, நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு முதற்கண் அடியேனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாத கூட்டத்திலே அடியேன் கலந்து கொள்வதற்கான ஒரு காரணத்தை இப்பொழுது உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா 2 நாட்கள் நடைபெற்றன. அந்த நிகழ்விலே அடியனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற ஒரு நிகழ்வை எனக்கு கொடுத்து அடியனை பெருமைப்படுத்தினார்கள். அன்றைய தினம் என்னால் நன்றி சொல்ல இயலவில்லை. அந்த இனிய சந்தர்ப்பத்தை இன்றைக்கு நான் நன்றி சொல்வதாக இந்த சபை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு, மரபணு ஜோதிடத்தை பற்றி 2 கருத்துக்களை சொல்லுவதற்கு முன்னால் 2 பேருக்கு அடியேன் எப்பொழுதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருவர் சத்தியமங்கலம் சூட்சம் ஜோதிடர் அமரத்துவம் பெற்ற பட்டாபிராமன் ஐயா அவர்கள். அடுத்தவர் அடியேனுக்கு இந்த மரபணு ஜோதிடத்தை வழிகாட்டியாக விளங்கி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த மரபணு ஜோதிட ஆய்வாளர் திரு விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர். இவர்களுக்கு நான் நன்றி கடன் பெற்றவன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரபணு ஜோதிடம் என்பது ஒரு மகத்தான சமாச்சாரத்தை வெளிப்படுத்துவதாக அடியேன் உணர்கின்றேன். ஏனென்றால் எத்தனையோ ஜோதிட முறைகள் இருந்தாலும் இந்த மரபணு ஜோதிடமானது ஒரு மகத்துவம் புரிந்த ஜோதிட முறையாக அடியேன் கருதுவதால் இந்த சபையிலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்றைய தினம் ஒரு பதிவினை பார்த்தேன். மரபணு ஜோதிடத்தையும் பாரம்பரிய ஜோதிடத்தை இணைத்து அவர்கள் கணவன் மனைவி இருவரும் யாருன்னு தெரியணும் இல்லைங்க. திரு விஷால் லோகேஸ்வரன் அவர்களும் அவருடைய மனைவியாரும் அவரும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அவர்கள் இருவருமே ஒரு அருமையான பதிவிட்டிருந்தார்கள். அதிலே மரபணு ஜோதிடமும் பாரம்பரிய ஜோதிடமும் இணைந்த நிலையிலே ஒரு அருமையான ஒரு பதிவை அடியேன் பார்த்து அந்த பதிவிற்கு ஒரு கமெண்ட்டும் நான் நன்றி செலுத்தி தெரிவித்திருக்கின்றேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா, மரபணு ஜோதிடத்தில் பல முறை இந்த சபையிலே நான் பேசியிருக்கின்றேன். ஒரு குழந்தையினுடைய நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய மரபணு அமைப்பு எவ்வாறு அமையும் என்பதை ஒரு குறிப்பாக காட்ட ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து இந்த சபையிலே உள்ளோர்
தங்களுடைய மூத்த மகனோ அல்லது மூத்த மகளோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய நட்சத்திரத்தை மட்டும் ஒருவர் சொன்னால் அவருடைய தந்தையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்ல முயற்சிக்கின்றேன். என்னம்மா, திருவோண நட்சத்திரத்தை மரியாதைக்குரிய அம்மா அவர்கள், பரிபூர்ணம் மேடம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நட்சத்திரத்தை மட்டும் திருவோணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது திருவோணம் என்று சொன்னால் அது மகர ராசி. அதே மகர ராசி, அந்த மகர ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எது என்று கேட்டால் கன்னி. அந்த கன்னியிலே இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் எது என்று கேட்டால் ஹஸ்தம். ஏன்னா திருவோணத்துக்கு இணையான நட்சத்திரம்னா திருவோணமும் சந்திரனுடைய நட்சத்திரம், ஹஸ்தமும் சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த திரிகோணத்தில் அந்த நட்சத்திரங்கள் 1, 5, 9 அதனுடைய சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அமையும். திருவோணம், ரோகிணி, ஹஸ்தம். அப்போ ஹஸ்தம் என்பது 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்திலே தகப்பனுடைய இடத்திலே ஹஸ்தம் அமைகின்றது. அப்போ தகப்பனுடைய ஹஸ்தம் என்று சொன்னால் அது யாருடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அந்த தந்தையினுடைய லக்னம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மீனமாக இருக்கும். ஸ்ரீராமதி ஸ்ரீராமதி ஸ்ரீராமன். எதற்காக இந்த மீனமாக இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதாவது அந்த மூலத்திரிகோணம், அந்த மூலத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே மீனமானது கேதுவினுடைய மூலத்திரிகோணமாக மரபணு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தா அந்த மூலத்திரிகோணம் ராவுக்கோ கேதுவுக்கோ இடம்பெற்று இருக்காது. ஆனால் மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்து கேதுவினுடைய மூலத்திரிகோணமாக மீனும் சொல்லப்பட்டிருக்கிறது. கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். அந்த ஆயில்யம் கொடுக்கக்கூடியது சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே தந்தை சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றவராக இருப்பார். அப்போ லக்னத்தை சொன்னோம். லக்னத்திலேயே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கேது இருக்கும். வேற லக்னமாக இருந்தால் அந்த வேற லக்னமாக இருந்தால் வேற லக்னத்துடைய லக்னாதிபதி மீனத்தில் வந்து உட்கார்வார். இப்போ நேரடியாக மீனம் அமைஞ்சால் சந்தோஷம். அப்போ மீனம் அமையாமல் வேறு ஏதாவது லக்னம் அமைந்து விட்டால் அந்த வேற லக்னத்தினுடைய அதிபதியானவர் மீனத்திலே இடம்பெறுவார். இது முதல் பாயிண்ட். இது முதல் பாயிண்டாக வச்சுக்கணும். அடுத்தது கிரகம். கிரகம் என்று சொன்னால் கேதுவை சொல்லுவார்கள். இப்பொழுது சொன்னேன், ஆயில்ய நட்சத்திரத்தில் கேது பிறந்த காரணத்தினால் அது சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது என்று. அதனால அந்த கேதுவானவர் லக்னத்திலே இடம்பெறுவார். பாவம் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் அவரவருடைய லக்னத்திற்கு 12ஆம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய அந்த 12ஆம் பாவாதிபதி யாரோ அவர் லக்னத்திலே இடம் பெறுவார். இப்போ சொல்லக்கூடிய ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் நிச்சயமாக அவருடைய தந்தையினுடைய ஜாதகத்திலே இடம்பெறும். ஏன்னா மரபணு என்று சொல்லக்கூடியது ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக நினைக்கக்கூடிய காரணத்தினால இது சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதே நேரத்தில் இப்போ நம்ம திருமண பொருத்தம்லாம் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஐயா கோவை துரைசாமி ஐயா அவர்கள் திருமண பொருத்தத்தினுடைய அந்த சிறப்பான நிகழ்வை எல்லாம் வகுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருக்குரிய அந்த தொனியில் அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மரபணு ஜோதிடத்தின் வழியாக நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு 7வது பாவத்திலே அவருடைய கணவனாக இருந்தால் மனைவியினுடைய கர்ம பதிவும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய கர்ம பதிவும் அமையும். யாராவது ஒருவர் திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய நட்சத்திரத்தை மட்டும் சொன்னால், சொல்லுங்க சார், பூச நட்சத்திரத்திலே அங்கே மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் கடகராட்சியிலே இடம்பெறக்கூடிய
பூச நட்சத்திரத்தை சொல்லி இருக்கின்றார். அந்த பூச நட்சத்திரம் என்பது கடகராசி. அந்த கடகராசிக்கு நேர் 7ஆம் பாவம் என்பது மகரம். அப்போ பூசம் என்று சொன்னால் அந்த கடகராசியில் இடம்பெறக்கூடிய 2ஆம் பாவத்திலே இருந்து தொடங்கும். ஏன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், அது போயிடும். போனால் அடுத்து தொடங்கக்கூடியது பூசம். அப்போ பூசம் 1, 2, 3, 4 எந்த பாதமாக சொன்னாலும் அந்த 4 பாத்தி எடுக்கணும். பூசம் 1ஆம் பாதமாக இருந்தாலும், 2ஆம் பாதமாக இருந்தாலும், 3ஆம் பாதமாக இருந்தாலும், 4ஆம் பாதமாக இருந்தாலும் அந்த 4 பாவத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பரிசீலனை செய்ய வேண்டும். இப்போ நேராக 7ஆம் பாவத்துக்கு வரும். 7ஆம் பாவம்னா மகரம். ஐயா மாதிரி நான் போர்டில் போட்டு விளக்கலாம். ஐயா அது ஒரு காலகட்டத்தில் விளக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சி நான் விளக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச நட்சத்திரத்துக்கு 7ஆம் பாவத்தில் 4 பாவமும் எது இணையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். கொஞ்சம் புரியலான்னு பாருங்கள், சரியாக சொல்கிறேன்னான்னு கவனிக்கணும் நீங்களும். உத்திராடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோணம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஆக இந்த 4 பாதங்களும் அந்த பூச நட்சத்திரத்துக்கு இணையாக சொல்லப்படுது. ஐயா நீங்கள் மிரட்டினீங்கன்னா பேச எனக்கு வராது. நான் ஒன்று சொல்லுங்கள், சொன்னால் நீங்கள் ஏதோ கேட்க வரைக்க போட்டிருக்கு. அப்படி பேசினீங்கன்னா என்னால் பேசவே முடியாது. அதனால் நான் சொல்கிறத தவறுந்தால் பின்னால் கூட சுட்டி காட்டுங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அது ஒன்றும் தப்பே இல்லை. அதே நேரத்தில் அந்த 2 கர்மப்பதிவு அமையும். 2 விதமான கர்மப்பதிவு அமையும். பூச நட்சத்திரத்துக்கு உத்திராடமும் திருவோணமும் சொல்லியிருக்கோம். அப்போ அது 2 விதமான கர்மப்பதிவுகள் கலவையாக கொண்ட ஆணாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அமையும். அந்த 2 விதமான கர்மப்பதிவுகள் எப்படியெல்லாம் அமையும் ஜாதகத்தில். இதை கொடுப்பினை என்ற முறையில் இதனை பார்க்கின்றார்கள். அந்த கொடுப்பினை என்ற முறைகளை பார்க்கும் பொழுது முதலில் குருவனுடைய கர்ம பதிவிற்கு எது லக்னமாக அமையும், அதே நேரத்தில் சுக்கிரன் என்ற கர்ம பதிவிற்கு எது லக்னமாக அமையும் என்று பார்க்க வேண்டும். இந்த 2 கர்ம பதிவுகள், ஒன்று குருவனுடைய உத்திராடம் சொன்னோம், திருவோணம் சொன்னோம். உத்திராடத்துக்கு குருவனுடைய கர்ம பதிவும், திருவோணத்துக்கு சுக்கிரனுடைய கர்ம பதிவும் அமையும். அப்போ லக்னம் எதுவாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம். ஐயா வணக்கம். மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், இந்த 4 லக்னங்களுக்குள் ஏதாவது ஒன்று லக்னமாக அமையும். சார் இதெல்லாம் அமையலையே, வேறு லக்னம் அமைந்து விட்டதே, என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, வேறு லக்னத்துடைய லக்ன அதிபதி இருப்பார்லவா, அந்த லக்ன அதிபதி இந்த மேஷத்திலோ, ரிஷபத்திலோ, மிதுனத்திலோ அல்லது சிம்மத்திலோ இடம்பெறுவார். இது முதல் பாயிண்ட்டுங்கய்யா. இதோ முதல் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அடுத்தது கிரகம். இந்த கிரகம்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய கிரகம் வரும். ஏன்னா குருவனுடைய அமைப்பிற்கு 3 கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுக்கிரனுக்கு கிரகம் கிடையாது, சுக்கிரனுக்கு கிரகம் சொல்லப்படவில்லை. இந்த குருவிற்கு 3 கிரகங்கள் என்ன கேட்டிங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களும் லக்னத்திலே இடம்பெறுவார். ஐயா மேஷத்திலேயோ, ரிஷபத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இடம்பெறுவார். இது சொல்லக்கூடியது ஒரு வழிமுறை, இது கொடுப்பினைக்கான வழிமுறை. இந்த அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்படி கொடுப்பினை அறிவதற்கு இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம். இந்த பாவம்னு சொன்னால் 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம். 1ஆம் பாவாதிபதி லக்னத்தோடு இருக்கலாம், 2ஆம் பாவாதிபதி லக்னத்தோடு இருக்கலாம், 5ஆம் பாவாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளலாம். இப்படியெல்லாம் அந்த அமைப்பு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த கொடுப்பினையைத்தான் முதல்ல பார்க்கணும். அதற்கு பிறகு நாம் பொருத்தம் பார்க்கணும். பொருத்தத்தை எடுத்த உடனே பார்த்துட்டு பொருத்தம் இருக்குன்னு நாம் திரும்பி கொடுத்துட்டோம்னா அதில் கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டால்
அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கொடுப்பினையை முதலிலே அறிய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த நிகழ்வை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, தொழிலை அறிய வேண்டும். இன்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் இவருக்கு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ அமைவார் என்று அந்த தொழிலை அறிய வேண்டும். தொழிலை அறிவதற்கு நாம் சாதாரணமாக அவரவர்களுடைய தொழிலை அறிவதற்கு 2 பாவங்களை எடுப்போம். 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுப்போம். அவரவர்களுடைய தொழிலை அறிந்து கொள்வதற்கு 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுப்போம். அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு எதிர்பாளருடைய தொழிலை அறிவதற்கு 4ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். இந்த 4ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் எதற்காக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், களத்திரம் என்பது 7ஆம் இடம், அந்த 7க்கு 10ஆம் இடம் 4ஆம் இடம். ஆகையினால் 4ஆம் இடத்தை பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா என்ன காரணத்துக்காக அந்த 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அது 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக அமைகின்ற காரணத்தினால் அந்த 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தி சொன்னேன். 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த 12ஆம் இடத்தை இதற்காக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 7ஆம் இடத்துக்கு 6ஆம் பாவமாக அமையும். ஆகையினாலே இந்த 4ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும். 12ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக ஒரு சின்ன ஒரு மருத்துவர் என்று சூரியனுடைய கர்மப்பதியை பற்றி ஒரு ஐயா அவர்கள் சூரியனுடைய காரகத்துவத்தையெல்லாம் அருமையாக வரிசைப்படுத்தினார்கள். அப்படி வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சூரியனுடைய காரகத்துவத்துடைய மருத்துவமும் இடம்பெறும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு டாக்டர் கணவனாக அமைவார் என்று சொன்னால், அந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பெண்ணுடைய 4ஆம் அதிபதியோ அல்லது அந்த பெண்ணினுடைய 12ஆம் அதிபதியோ சூரியனுடைய கர்மப்பதிவு கொண்ட அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களிலே இருக்க வேண்டும். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பற மாதிரி சொல்றதா தயவுசெய்து நினைக்க வேண்டாம். என்ன கேட்டீங்கன்னா, 4ஆம் பாவாதிபதி யாருன்னு பார்ப்போம். லக்னம், ஏதாவது ஒரு லக்னம் ஒன்று சொல்லுங்க. லக்னம் எது வேணாலும் சொல்லலாம். எந்த லக்னம் வேணால் மருத்துவராக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, யாராவது ஒரு பொண்ணுடைய யாராவது பொண்ணோ அல்லது பையனோ யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, மருத்துவராக யாராக கணவன் இருந்தார்னா அவருடைய ஜாதகத்தை நான் கேட்குறேன். இருந்தால் தெரியல அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஒரு கற்பனையாக சொல்லுமே, ஒரு லக்னம் ஒன்றே எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு லக்னம் மட்டும் சொல்லுங்க. அப்படிமா? ஆமாம், நீங்கள் ஒரு லக்னம் சொன்னீங்கன்னா கன்னி லக்னம் வச்சுங்களேன். இந்த கன்னி லக்னம் ஒரு ஆணுடைய ஜாதகமோ அல்லது பெண்ணுடைய ஜாதகமோ வச்சுக்கிட்டா கூட அதில் எதிர்பாளருடைய தொழிலை அறிவதற்கு 4ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்க்கணும்னு சொன்னோம். அப்போ 4ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்க்கணும்னா கன்னி லக்னத்துக்கு 4ஆம் பாவம் தனுசு, அதிபதி குரு. 12ஆம் பாவத்துக்கு சிம்மம், அதிபதி சூரியன். இந்த சூரியன் என்ற நட்சத்திரமும் இந்த குரு என்ற நட்சத்திரமும் எந்த பாதத்திலே நிற்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். அவர் என்ன பாதத்தில் நிற்கணும்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களிலே இருக்க வேண்டும். இருக்கும், பார்க்கணும் இல்லை, பார்த்தா தானே தெரியும். அப்போ அந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொண்ட நட்சத்திரங்களிலே அது அமையும். அதே நேரத்தில் 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகம் என்று சொன்னால் கேது. கேது நம்ம சூரியனுக்குரிய கிரகமாக, சூரியனுடைய கர்மப்பதியை கொண்ட கிரகமாக சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா கேது. ஏன் கேதுவை சொன்னோம் அப்படின்னா, கேது பிறந்த நட்சத்திரம். கிரகங்கள், நவகிரகங்கள் பிறந்ததற்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களிலே கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். அந்த ஆயில்யம் கொடுக்கக்கூடியது சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடியது. ஆகையினால அந்த 4ஆம் பாவத்திலேயோ அல்லது 12ஆம் பாவத்திலேயோ கேது அமையும்.
கேது அமையும். இப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். பாவம் என்று சொன்னால் 12ஆம் பாவம் தான் அவரவர்களுக்குரிய சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு நினைவுபடுத்தணும். ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அவருடைய எதிர்பாளருக்கு 12ஆம் பாவத்தை பார்க்கணுன்னா 7க்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும். அவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடம். ஆனால் இப்போ பார்க்கக்கூடியது எதிர்பாளருக்கு பார்க்க போகிறோம். அப்போ எதிர்பாளத்துக்கு பார்க்க போகிறோம்னா 7க்கு 6ஆம் இடமாக அது அமையும். நம்ம சொல்கிறது கொஞ்சம் இல்லை அந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஸ், எனக்கும் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கு. புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்த நான் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஆகையினால அந்த 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது, ஐயா பக்கத்தில் நினைக்கிறீங்களா ஐயா, 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதி, அந்த பெண்ணாக இருந்தால் 6ஆம் பாவாதிபதி. அப்போ நம்ம கன்னிலக்கணம்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு அதுதானே பேசணும். அப்போ கன்னிலக்கணத்துடைய 6ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சனியானவர் 4ஆம் பாவத்திலேயோ 12ஆம் பாவத்திலேயோ இடம்பெறுவார். இப்படி கொஞ்சம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறதுனால அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பொருத்தம் பார்க்கணும். இன்னைக்கு காலையில் அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லக்னம் சரளகணமா திரளகணமா உபயலகணமானு பாருங்க. சரளகணத்துடைய பாதகாதிபதி 11ஆம் பாவாதிபதி, திரளகணத்துடைய பாதகாதிபதி 9ஆம் பாவாதிபதி, உபயலகணத்துடைய பாதகாதிபதி 7ஆம் பாவாதிபதி. இந்த சரம் உபயம் ஒரு பாலருக்கு லக்னமாக அமைந்தால் அதனுடைய பாதகஸ்தானம் மறுபாலருக்கு லக்னமாக அமையக்கூடாது. இது ஒரு விதியா சொல்றாங்க ஸ்ரீராம. இப்படி பல விஷயங்கள் ஐயாவுக்கு நான் வழிபடணும். யாருக்கு? மரியாதைக்குரிய துரைசாமி ஐயா அவர்களுக்கு வகுப்பு நடத்துவதை போல அவர் இந்த அவையிலே தன்னுடைய கைங்கரியத்தை செய்ய இருக்கின்றார். அவருக்கு நான் வழிபட்டு அடுத்த முறை இதை பற்றி விரிவாக நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. கூட்டத்தை பற்றி இன்னைக்கு நான் சொல்லணும். மரியாதைக்குரிய பழனித்தங்கம் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, முடிந்தால் மகரிஷியினுடைய ஆராய்ச்சி அறிமுகத்தினுடைய 47வது கருத்தரங்கினுடைய நிகழ்வை பார்க்கும்படி உங்களை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கும் தெரியலன்னா திருப்பி பாருங்க. அதற்கு என்ன காரணங்கிறத சொல்லிட்டு அவங்களுக்கும் புரிஞ்சு போகும். அன்றைய தினம் அடியனுடைய பேச்சை நிறைவு செய்கின்ற நேரத்தில் அடியனுடைய திருமுகத்தையும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த சொன்ன உடனே அந்த நிகழ்வை அன்றைக்கு ஒரு திருமண நிகழ்விலே திருமண பந்தலிலே அந்த தம்பதிகளாக இருந்தால் அவர்கள் எப்படி விதவிதமாக காட்டுவார்களோ அதை போன்று அன்றைக்கு அவருடைய அமைப்பை கைங்கரியத்தை செய்தார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. மிக அற்புதமான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்திருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட மகிழ்ச்சி.